தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே, பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து நம்மளுக்கு ரிப்பேருக்காக வந்திருக்கு. அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் என்ன பழுதாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் வந்து அந்த போர்ட்டில் பழுதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து புதுசாக வந்து ஒரு கிறிஸ்டல் இல்லை. அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டாக போன போர்ட்டில் இருந்து இந்த கிறிஸ்டலை வந்து கொட் ஏஆர்கனை வச்சு இதிலேருந்து நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். அதை வந்து நாம் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ற பட்டனை எடுத்துங்க. அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ரிப்பேருக்காக வந்திருக்கு. அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டில் கொடுத்துருக்கிற மாதிரி ஒரு கிறிஸ்டல் வந்து பழுதாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து புதுசாக ஒரு கிறிஸ்டல் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட்டாக போன போர்ட்டில் இருந்து இந்த கிறிஸ்டலை வந்து கொட் ஏஆர்கனை வச்சு எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பொறுமையாக பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து கொட் ஏஆர்கனை வந்து ஒன் பண்ணிக்கொள்ள போகிறேன். பார்த்தீங்கன்னா கொட் ஏஆர்கனில் வந்து கீட்டு வந்து 350 வச்சுக்கொள்ள போகிறேன். அது மாதிரி ஏஆர் வந்து 5 வச்சுக்கொள்ள போகிறேன். இப்போ வந்து நாம் எப்படி இதை ரிமூவ் பண்ணி எடுக்கலான்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் பேஸ்ட்டு வச்சுருக்கிறேன். பேஸ்ட்டை வச்சு தான் எடுக்க போகிறோம். மற்றது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு டியூசர் வச்சுருக்கிறோம். இப்போ வந்து நான் கொட் ஏஆர்கனை வந்து ஒன் பண்ணிக்கொள்ள போகிறேன். பார்த்தீங்கன்னா கொட் ஏஆர்கனை வந்து ஒன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நாம் பேஸ்ட்டு வச்சுக்கொள்ள போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டலில் வந்து கொஞ்சம் பேஸ்ட் வச்சுக்கொள்வோம். டியூசர் எடுத்துக்கொள்கிறேன். டியூசர் எடுத்துகிட்டு லேசாக வந்து ஹீட் பண்ணிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நாம் ஹீட் கொடுத்து கொள்ளலாம். ஓவர் ஹீட் வைக்காதீங்க. ஓவர் ஹீட் வச்சிங்கன்னா கிறிஸ்டல் வந்து டேமேஜ் ஆயிரும். பாருங்கள், உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா சரியான ஹீட்டாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டலில் வந்து ஒரு சிலது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் மாதிரி குட்டியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருக்காக இந்த ப்ளூடூத் வேஸ்ட்டாக போன ப்ளூடூத் ஸ்பீக்கர் போர்ட்டில் இருந்து இந்த கிறிஸ்டலை எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி தான் நாம் வந்து நம்மள்கிட்ட வந்து புதுசாக ஒரு கிறிஸ்டல் இல்லை அப்படின்னா நாம் இந்த மாதிரி வேஸ்ட்டாக போன போர்ட்டில் இருந்து கொண்டு ஏஆர்கனை பயன்படுத்தி இந்த மாதிரி நாங்கள் கிறிஸ்டலை வந்து எடுத்துக்கொள்ள முடியும். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.